ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் உண்மையிலே வந்து ஒரு கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன் எம்என்சி கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஐஎஸ்ஓ அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது. நம்மளோட கம்பெனி, நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், என்வாயரன்மெண்டல் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, வெதர் நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கலாம், ஒரு ஸ்கூலோ காலேஜோ வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து காம்ப்ளையன்ஸ் பண்ணி அதை வந்து அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கொடுக்குற பாடிஸ் வந்து ஆடிட் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அது போக நீங்கள் வந்து உங்களோட பிராண்ட் வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக நம்ம கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்கு போகிறோம், இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு வெண்டாரை தான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களோட வெண்டாஸாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற சின்ன சின்ன கம்பெனிஸ், இல்லை நீங்கள் வந்து டெண்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு கிரெடிபிலிட்டி வந்து பில்ட் ஆகும். அது போக உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு எந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுக்கணும், ப்ளஸ் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம எல்லோரா பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸில் நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.